ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை லவ் மிக்ஸ்அப் எபிசோட் 7. எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்லேயே ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவல் பற்றியும் அங்கே இருக்க நம்பிக்கையை பற்றியும் அப்படியே சொல்கிறாங்க. அந்த எரேசரில் பேர் எழுதுது. அடுத்து அந்த ரிப்பன் டெம்பிள் அதை பற்றி அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே டீச்சர் அனூபை மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம கொங்தப்பும் ஆட்டமும் வந்திருக்காங்க. உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் பேசணுன்னு சொல்ல, நேற்று 2 பேரும் வெளியே பார்த்தோமே, என்னாச்சு, உங்கள் 2 பேருக்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவர் கேட்க 2 பேர் யோசிச்சிட்டே இருக்காங்க. உடனே கொங்தப் சொல்கிறான், நாங்கள் 2 பேர் வெளியே போகணுன்னு சொல்ல, கேட்டிங்களா மேம், வாங்கன்னு சொல்ல 2 பேரோட அம்மாவும் அப்படியே என்ட்ரி. ஆட்டம் கொங்தப்னு கத்திட்டே தூள் சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு 2 பேர் வர, உங்கள் 2 பேர்கிட்டே இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆட்டம், என்ன இப்படி பண்ணிட்டேன், கொங்தப் என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன், முதல்ல நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி அம்மா 2 பேரும் கத்த, அதை பார்க்கும்போது டீச்சர் நோபுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி 2 பேரும் முடியாதுன்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ட்ரீம். 2 பேர் கிளாஸ் ரூமில் உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என் அம்மாக்கும் தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்க இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட கம்யூனிகேஷனை கட் பண்ணுவாங்க, வேறு ஸ்கூலுக்கு மாற்றுவாங்க, நம்மளை பேசவே விட மாட்டாங்க. அடல்ட் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலேன்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணலாம், டீச்சர் நோப் நம்மக்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்கல, கேட்டால் என்ன பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்க கரெக்டாக ஹாஃப் வரா. உங்கள் 2 பேரையும் டீச்சர் நோப் ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல, ஏண்டா 2 பேரும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கீங்க, கண்டிப்பாக எதுவும் மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி ஹாஃப் சொல்ல, ஐயோ இதை எதிர்பார்க்கவே இல்லையேன்னு ஆட்டமும் கொங்தப்பும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் டீச்சரை பார்க்க வர, டீச்சர் வந்து அன்றைக்கி உங்களை பார்த்தேன்லன்னு ஆரம்பிக்க, சாரி சார், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார், அது அன்றைக்கி நான் கால் அடிபட்டுருச்சு, கீழே விழுக போனேன்னா அதனால தான் இவன் கையை பிடிச்சிருந்தான், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி மடமடன்னு கண்ணை மூடிட்டு அப்படியே பேசுகிறான் ஆட்டம். ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே பக்கத்தில் கொங்தப் இருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, சொல்லுடா சொல்லுன்னு கண்ணை அடிக்க, ஆமாம் நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அன்றைக்கி நான் கையை பிடிக்கலன்னா கீழே விழுந்துருவேன் தான் அவன் பிடிச்சான்னு சொல்ல, அப்படியா, நான் இதை பற்றி கேட்கலாம் வர சொல்ல, உன் டவலை நீ மிஸ் பண்ணிட்டா அன்றைக்கி, அதை கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டேன், நீங்கள் 2 பேர் கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்ல, இதுதானா, ஐயோ இதுக்கு தான் இப்படி உளறிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி டவலை எடுத்துகிட்டு சரி ஓகேன்னு 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அடுத்து 2 பேரும் நூடுல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மேலே மொட்டை மாடிக்கு வராங்க. நீ என்ன நினைக்கிற, நம்ம சொன்னது சார் நம்பியிருப்பாரா அப்படின்னு கொங்தப் கேட்க, அது நம்ப மாட்டாரு தான், பார்க்கலாம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது, அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்லான்னு போக, ஆட்டமோட சாப்ஸ்டிக்ஸ் அப்படியே கீழே வந்தது. ஐயோ சாரி போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டம் யோசிச்சிட்டே இருக்க, சரி இந்தா என்னோடது யூஸ் பண்ணிக்கோ, நானே உனக்கு கூட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொங்தப் போட்டி விட, வேணாம் இப்போ தானே சொன்னேன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு, ஆமாம்ல நான் மறந்துட்டேன், சரி பரவாயில்ல விடுன்னு சாப்பிட்லான்னு போகிறான் கொங்தப். இரு இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீ என்ன கூட்டி விடுறியான்னு சொல்ல, சரி ஓகே நான் ஊட்டி விடுறான். இன்னும் கொஞ்சம்னு சொல்லி டப்பாவில் இருக்க ஃபுல் நூடுல்ஸ் இவனே காலி பண்ணிட்டான். அப்படியே நூடுல்ஸ் சாப்பிட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, சேம் டைம் அடுத்து மட்மியை தான் காட்டுறாங்க. அங்கே ரொம்ப பிஸியாக அப்படியே இது எழுதிக்கிட்டே உட்காந்துருக்கா ஹாப்பு. போகலாமா வேணாமான்னு கையில் ஒரு 3 கார்டை வச்சுட்டு திங்க் பண்ணிகிட்டே மட்மி நிற்கிறா. சரி போயிடலான்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி போகிறா, லைட்டாக ஆஃப் திரும்புகிற மாதிரி இருக்க, குடுகுடுன்னு ஓடி வந்து நின்றுட்டு இருந்த அதே இடத்துல நின்றுட்டு அப்படியே அந்த அட்டையில் வச்சு மூஞ்சி மறைச்சிக்கிறா. எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல டென்ஷனாக இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க மட்மின்னு சொல்லிட்டு ஹாப் அங்கே நிற்கிறா. அது வந்து எங்கள் ஹோம் கிளப்பில் வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன், ஸோ என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியாக்காக தான் வந்தேன்னு சொல்ல, அதுவா என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்க, எனக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஹாஃப் சொல்கிறான். சாக்லேட் பார் பிடிக்குமா, சாக்லேட் கேக் பிடிக்குமா, இல்லை ஸ்டஃப் பண்ண சாக்லேட் பிடிக்குமான்னு மட்மி கேட்குறா. எனக்கு சாக்லேட் எப்படி இருந்தாலும் பிடிக்கும், சாக்லேட் கப் கேக்னால் ரொம்ப பிடிக்கும், அது என்னோடய ஃபேவரெட்னு சொல்ல, கண்டிப்பாக நான் இல்லை எங்கள் கிளப்பில் கண்டிப்பாக சாக்லேட் கப் கேக்கே நாங்கள் ரெடி பண்ணுறோம் வேலண்டைன்ஸ் டேக்கு, சரி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, பரவாயில்ல விடுன்னு சொல்லி அவளை பார்த்து அப்படியே ஹாப் ஒரு பக்கம் சிரிக்க, ரொம்ப வெக்கமாக வருது நம்ம மட்மிக்கு. அப்புறம் மட்மி கிளாஸில் உட்காந்து ரொம்ப பிஸியாக அப்படியே ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்தா ஆட்டமும் கொங்தப்பு வர, ஆட்டம் இங்கே வான்னு மட்மி கூப்பிட, ஆட்டம் சரின்னு பக்கத்தில் போகிறான். எங்களோட கிளப்பில் வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது ஸ்பெஷலாக குக் பண்ணி சேல் பண்ணலான்னு இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு செலக்ட் பண்ணி சொல்லுன்னு சொல்ல, டெசர்ட்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட்டில் ஏதாவது பண்ணலான்னு சொல்ல, சேம் டைம் கொங்தப் கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. நான் டோனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், என்ன பண்ணலான்னு சொல்கிறான்னு டேன் கேட்டுட்ருக்கான். போன வருஷம் ஃப்ளவர் கொடுத்தேன், இந்த வருஷம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சாக்லேட்னு இவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஃப்ளவர்
அதுவும் ரெட் கலர் ரோஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி கொங்டப் சொல்கிறான். இல்லை சாக்லேட் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஆக்சுவலி ரெண்டு பேரும் நேராக பேசிக்கல, தனித்தனியாக தான் பேசிக்கிறாங்க. பட் இவன் கொஸ்டினுக்கு அவன் ஆன்சர் பண்ணுற மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏண்டா லவ்வை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் இல்லை நல்லா ஆன்சர் பண்ணுற, ஒரு வேளை உனக்கு யாராவது பிடிச்சிருக்கா உண்மையே சொல்லுன்னு சொல்லி கொங்தப் கிட்ட எல்லாரும் கேட்க அது வந்துன்னு யோசிச்சிட்டே இருக்க. அதுக்குள்ளே ஹாஃப் வந்து கேம்பில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்துருச்சு, வந்து அவங்கவுங்க ஃபோட்டோ வாங்கிக்கங்கன்னு சொல்ல எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் நின்று அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க சரி ஓகேன்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் போகிறாங்க. அங்கே போய் அவன் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது கொங்டப்போட ஃபோட்டோவை ஹாஃப்க்கும் ஹாஃபோட ஃபோட்டோவை கொங்டப்க்கும் மாற்றி கொடுத்துக்கிறாங்க. உனக்கு என்ன மாதிரி சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி ஆட்டம் கேட்க உனக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்லி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி இவன் சொல்கிறான். நீ என்ன கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான், ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஆட்டம் சொல்ல அதே தான் இங்கேயும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ் அப்படியே மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. அடுத்து ஹோம் எக்கனாமிக் கிளப் அங்கே தான் காட்டுறாங்க. அதாவது இவங்க எல்லாருக்கும் சாக்கோலாவா அதை குக் பண்ணுறதுக்காக ஒரு செஃப் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இவர் முன்னாடி ஏதோ சீரீஸில் பார்த்த மாதிரி இருக்காங்க, எந்த சீரீஸ்லன்னு கரெக்டாக எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த பையன் அப்படியே அழகாக குக் பண்ணி கொடுக்க எல்லோரும் அதை ரசித்து சாப்பிட்டுருக்க. இதில் ஏதோ சீக்ரெட்டாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி மட்மி சொல்கிறா. உடனே அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ஆட்டம் சொல்கிறான். இதில் ஆல்கஹாலும் ஆரஞ்சும் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல உனக்கு எப்படி இதை பற்றி தெரியும், என் அம்மாவுக்கு தெரியாமல் நிறைய திருடி சாப்பிட்ருக்கேன் அதனால எனக்கு தெரியும்னு சொல்லி இவன் சொல்ல சரி உனக்கு குக் பண்ண சொல்லித்தரவான்னு சொல்ல குக்கிங்கா, சாரி எனக்கு டேஸ்டிங் மட்டும் தான் தெரியும், குக்கிங்லாம் நான் வரமாட்டேன்னு ஆட்டம் சொல்ல இல்லை எல்லோரும் குக் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் குக் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஆட்டம் கிட்ட அப்படியே உட்காந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு குக் பண்ண அவன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்த்து நினச்சிட்டே குக் பண்ணுங்கன்னு இந்த செஃப் சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆட்டம் கொங்தப்ப நினச்சிட்டே குக் பண்ண அந்த சாக்லேட் அப்படியே கருகி போயிடுச்சு. கருகிச்சு நீங்கள் எல்லோரும் கத்துறாங்க. அப்புறம் அவனுக்கு ஒன்றுமே புரியல. கருகி போச்சுடான்னு சொல்ல அப்புறம் தான் குனிஞ்சு பார்க்குறான். ஐயோன்னு சொல்லி வேகமாக அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று எடுத்து மூடி ஒரு வழியாக அந்த கருகி போன சாக்லேட்டை அப்படியே மூடி வச்சுட்டான். வழியாக அடுப்பி ஆஃப் அப்பான்னு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சேம் டைம் கொங்தப்பை தான் காட்டுறாங்க. அங்கே பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க டீம் கேப்டன் என்ன கத்திட்டு இருக்கான். வேலண்டைன்ஸ் டேக்கு தேவையில்லாமல் டீம்மேட்ஸு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோதான், எனக்கு தெரியும் இந்த குரூப்பில் யாரோ ஒருத்தன் லவ் பண்ணுறான்னு, அது யாருன்னு உண்மையை சொல்லிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்லி மிரட்டிகிட்டே இருக்க அப்படியே கொங்தப்புக்கு ஒரு மாதிரி வேர்த்திருச்சு. ஐயோ உண்மையை சொல்லிடலாமா வேணாமான்னு சொல்ல நான் கவுண்ட் பண்ணுவேன், சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு பையன் ஓடி வந்து சாரி நான் தான் அது, நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்ல அட பாவி அவளை இன்ட்ரோ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உனக்கான பனிஷ்மெண்ட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி எல்லாரும் அப்படி விஷ் பண்ணிட்டு இருக்க கொங்தப் வரான். நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்று சொல்லணும்னு சொல்ல எல்லாரும் சீரியஸாக கொங்தப்பை பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் மொட்டை மாடியில் ஆட்டமும் கொங்தப்பும் மீட் பண்ணுறாங்க. இந்தா உனக்காக கேக் கொண்டு வந்திருக்கேன், நேற்று எக்கனாமிக் குரூப் கிளப்பில் கேக் ப்ரிப்பேர் பண்ணோம், ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு சொல்ல வாவ் சூப்பராக இருக்குது, நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி கொங்தப் கேட்க இல்லை இது நான் பண்ணலை, நான் பண்ணலான்னு நினச்சேன் தான், ஆனால் கடைசியில் எல்லாமே வீணாக போச்சு. ஸோ செஃப் பண்ணதான் இது, அதாவது நான் குக் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கிச்சன் ஃபுல்லாக அப்படி பர்ன் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டே இருக்கான். சரி ஓகே இந்த டேஸ்ட் பாருன்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விட அப்படியே கொங்தப் அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு நல்லாவே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரசித்து சார் சாப்பிட்டுட்டு இருக்க அவனை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ உடனே கொங்தப் சொல்கிறான், உனக்கு ஞாபகம் இருக்கா நான் அன்றைக்கி சொன்னேன்ல வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எனக்கு பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் இருக்குன்னு. ஆமாம் சொன்னில, ஞாபகம் இருக்கே, ஓகேன்னு சொல்லிட்டேன்ல நானும். அப்புறம் பரவாயில்ல விடு, நம்ம இன்னொரு நாள் வெளியே போய்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஆட்டம் சொல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நான் அன்றைக்கி லீவ் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல லீவ் கேட்டுட்டியா, உண்மையாவா, எதுக்கு கேட்ட, எப்படி உனக்கு லீவ் கொடுத்தாங்க, லீவ் கொடுக்க மாட்டாங்களே, அது லீவ் இல்லைன்னு சொன்னாங்க, பட் ஆல்ரெடி வேலண்டைன்ஸ் டேக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கவங்க வேணும்னா லீவ் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க, ஸோ அதனால் நான் லீவ் கேட்டேன்னு சொல்ல அப்போ ஒரு நிமிஷம் இரு, நீ நம்மளை பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி ஆட்டம் கேட்க இல்லை எல்லோரும் பற்றிலாம் சொல்லலை, நான் டாக்கிங் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன்னு சொல்ல நீ எதுக்கு அப்படி சொன்ன, நீ அப்படி சொல்லும்போது எல்லோரும் நம்ம டீப்பாக வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க தெரியுமா, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் சொன்னேன்னு சொல்லி அப்படியே கொங்தப் மேலே டென்ஷனாக ஆட்டம் கத்துறான். ஒரு நிமிஷம் இரு, நீ என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படின்னு யாராவது சொன்னால் நீ ஒரு மாதிரி எம்பரசிங்காக ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க அது அப்படி இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு தான் பார்த்தேன், எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ண, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் இனி நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, கண்டிப்பாக கண்டும் பிடிச்சிருவாங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கோன்னு தெரிஞ்சால் ஏதாவது பேசுவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண எதுக்கு, அவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால என்ன தப்புன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி கொங்தப் சொல்ல
ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நீ இப்படி ஏன் பண்ணுறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதை இதோட விட்டுடலாம், அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லதுன்னு சொல்ல. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவன் பேசலான்னு ட்ரை பண்ணுறான். பட் ஆட்டமுக்கு டென்ஷன் ஆகிடுது. இல்லை, எனக்கு இது வேணான்னு தோணுது, இதை இதோட நிறுத்திடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் போயிட்டு வரேன்னு அவன் எந்திரிக்கிறான். நில்லுன்னு சொல்லி ஆட்டமோட கையை பிடிக்க கையில் இந்த கேக் அப்படியே கீழே விழுந்துருது. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ஆட்டம் அந்த பக்கம் போக கொங்தப்க்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்க. சேம் டைம் ஆட்டம் அப்படியே வந்துட்டே இருக்க. மட்மி அப்படியே அழகாக கப் கேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படியாவது ஹாஃப்க்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே அதை ரெடி பண்ணி வச்சிட்ருக்கா. பார்த்துட்டு அப்படியே ஆட்டம் சரி அந்த பக்கம் போகலான்னு சொல்லி போக, ஆட்டம் இங்கே வா வா, எங்கே போகிற, நீ ரெடி பண்ணிட்டியா கொங்தப்க்கு என்ன மாதிரி கேக் கொடுக்கணுன்னு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சிரிச்சிட்டே கேட்க, அப்படியே ஆட்டமோட பேச ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அது வந்துன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அவன் இருக்கான். அது அப்படியே புரியுது மட்மிக்கும். நான் யாருக்கும் எந்த கேக்கும் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, கேட்டவுடனே இவளுக்கு புரிஞ்சிருச்சு. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்மி கேட்க, அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஆட்டம் அப்படியே அழுகிற மாதிரி மூஞ்சியெல்லாம் வச்சுக்கிறான். மட்மிக்கு புரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஒன்றும் இல்லைல்ல ஆட்டம், என்னாச்சு ஆட்டம்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் அவன் அழுகிற மாதிரி இருக்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, நீ அழுகாத சரியா, எல்லாம் சரியாயிரும், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஆட்டமை ஹக் பண்ணிவிட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஆட்டம் விட்டு அழுதுருவான் போல், அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அதுக்கப்புறம் இங்கே பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் நல்லா டீப்பாக தான் போயிட்டுருக்கு. பட் நம்ம கொங்தப்க்கு சுத்தமாக விளையாடுற அந்த மூடே இல்லை. அவன் ஃபுல்லாக அதை பற்றியே யோசிச்சிட்டே இருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேப்டன் வந்து கேட்க, வேலண்டைன்ஸ் டேக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்ட போல இருக்குது, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி கொங்டப்பை பற்றி எல்லோரும் அப்படி மாற்றி மாற்றி பேச அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சேம் டைம் ஆட்டம் அப்படி வந்துகிட்டே இருக்க, நம்ம ப்ரொஃபஸர் நோபு அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. நீ இங்கே தான் இருக்கியா, என்ன பண்ணிகிட்ருக்க, வேறு எங்கேயும் போயிட்டியோன்னு பார்த்தேன்னு சொல்ல, இல்லை சார் நான் எங்கே போகிறேன், நான் எங்கேயும் போகல, சரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கூப்பிட, சரி ஓகேன்னு சொல்லி போகிறான். ஸோ அங்கே போனோன்னையும் அவனோட மார்க்ஸ் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனைன்னு நினச்சேன். என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் சார் என்ன கேட்குறீங்க, என்னன்னு கேட்குறேன்னா நீ ஃப்ராங்காக ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு, நீ உண்மையாக என்ன தான் மனசில் நினச்சிருக்க அதை பற்றி நீ சொல்லலாம்ல என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, சேம் டைம் இங்கே நம்ம கொங்டப், நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல நான் டாக்கிங் ஸ்டேஜில் இருக்கேன்னு சொல்லி, அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லை. ஸோ இங்கே பேசுகிறாங்க, என்ன பிரச்சனை உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்க, நான் இங்கே யாரையுமே டேட் பண்ணலன்னு இவன் சொல்கிறான். 2 சீன்ஸையும் மாற்றி தான் காட்டுறாங்க. ஸோ இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு எந்த ஒரு லீவும் வேணாம், வேலண்டைன்ஸ் டேக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அப்படின்னு நின்றுருக்க. சேம் டைம் ஆட்டம் கிட்ட சார் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது இந்த ரிசல்ட் ஏன் இப்படி வந்திருக்குன்னு, நான் ஏன் இந்த இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணேன்னு எனக்கு புரியல. என் அம்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்காக தான் இந்த ஃபேக்கல்ட்டி எடுத்துனே தவிர மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. உனக்கு இதில் சந்தோஷம் இல்லையான்னு ப்ரொஃபஸர் கேட்க, அப்படியே அமைதியாக ஆட்டம் இருக்கான். உனக்கு சந்தோஷமா இல்லையா, உனக்கு பிடிக்காதது எதுக்கு நீ பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் கேட்டுகிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து கொங்தப் எப்படியோ சொல்லியாச்சு, இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஆட்டமை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. சேம் டைம் ஆட்டமும் இங்கே ஒரு மாதிரி இருக்கான். நான் ஓகே தான், உண்மையாக தான் சொல்கிறியான்னு ப்ரொஃபஸர் கேட்க, அப்படிங்கிற மாதிரி இருக்கான். என்னாச்சு ரொம்ப நேரம் நீ இப்படியே உட்காந்துருக்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டே இருக்காங்க. சார் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல சார்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் ஆன்சர் பண்ணுறான். ஆக்சுவலி 2 பேரையும் மாற்றி காட்டிகிட்டே இருக்காங்க. நீ முதல்ல யோசிச்சுப்பார், உனக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சுப்பார். முதல்ல உன்னோட லைஃபு, உண்மையாக உன்னோட லைஃப்பை நீ வாழணும்னு நினச்சா அதுக்கான முடிவை நீயே எடுன்னு சொல்லி ப்ரொஃபஸர் ஆட்டமுக்கு அட்வைஸ் சொல்லிகிட்டே இருக்க. ஆட்டம் அமைதியாக இருக்க. இங்கே நம்ம கொங்தப்பை ஏதோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம கொங்தப்போட அம்மா அப்பா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கேக் அப்படியே கொடுத்துருக்க. இங்கே பார்த்தியா, உன் அப்பா எனக்காக வேலண்டைன்ஸ் டே கார்டு கேக்குன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன இருக்குன்னு படிச்சு பாருன்னு அம்மா கொடுத்துட்டு போக, கண்டிப்பாக படிக்கிறேம்மா, இது நம்மளோட 20th வேலண்டைன்ஸ் டே ஒன்றா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே என் ஹார்ட் நீ தான் இருப்பேன்னு சொல்லி அப்பா அப்படி கவிதையாக எழுதி கொட்டியிருக்க. உங்கள் அப்பா கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அம்மா சிரிச்சிட்டே இருக்க. ஆமாம், நீ யார் கூட டேட்டில் இருக்கேன்னு சொன்னி, அவங்க கூட எங்கேயும் வெளியே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, கொங்டப்க்கு என்ன பதில் சொல்லுதுன்னு புரியல. அது இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி ஃபேஸே மாறிடுது. இல்லையா, இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா, என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்க, இல்லைம்மா நான் யார்கிட்டையும் எதுவும் பேசல, இதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலி நம்ம ஊர் அம்மானா இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸு போகிறோன்னு கோடு தெரிஞ்சால் கூட அதை பார்த்து அப்படியே விளக்கு மாத்தலாம் அடிப்பாங்க. பட் இவங்க அம்மாலாம் வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியே போலையாடா அப்படின்னு சொல்லி அக்கறையாக பையன்கிட்ட கேட்குறாங்க. பையன் முகம் வாடி இருக்கிறத பார்த்து அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அடுத்து ஆட்டமை தான் காட்டுறாங்க. ஆட்டம் அப்படியே தூங்கிட்டு இருக்க. அம்மா எந்திரிடா எந்திரிடான்னு எழுப்ப நான் எந்திரிக்க மாட்டேன்னு படுத்திருக்கான். ஏன்டா சாப்பாடு கூட பெட்லேயே சாப்பிடுவியா, வந்து தொலைடான்னு சொல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்கிறான். நீ எந்திரிடான்னு அம்மா பிடிச்சி இழுக்க அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஏன்டா இப்படி இருக்க, உனக்கு எதுவும் ஹார்ட் பிரேக் எதுவும் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க என்னடா அம்மா இப்படி கேட்குறாங்கன்னு பெட்ஷீட் ஓப்பன் பண்ணி அம்மாவை பார்க்குறான். சொல்லுடா என்னடா நடந்தது, உன்னை யாரும் டம்ப் பண்ணாங்களா இல்லை நீ யாரையும் டம்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் அந்த அம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அப்பா என்ன பண்ணது பார்த்தாதா, நீ வேறு பண்ணணுமா, ஏன்டா இப்படி பண்ணுற, முதல்ல எஞ்சி கிளம்புற வழியை பாருன்னு சொல்லி அம்மா அவனை திட்டி எழுப்பிட்டு இருக்க. அவனும் ஒரு வழியாக சரின்னு எந்திரிச்சிட்டான். சேம் டைம் ஸ்கூலில் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம மட்மி ரொம்ப க்யூட்டாக ஒரு கேக் பண்ணி ஹாஃப்க்கு அந்த கேக்கை கொடுக்கறக்காக அவனோட டெஸ்கில் போய் அப்படியே ஹாப்பியாக அதை வச்சுட்டு வந்துட்டே இருக்க. ஆப்போசிட்டில் ஹாஃப் நிற்கிறான். ஒரு பொண்ணு ஹாஃப்க்கு ஏதோ டெசர்ட் மாதிரி கொடுக்க, சாரி எனக்கு வேணாம், நான் இது வாங்க மாட்டேன், எனக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து காலையில் எனக்கு ஒரு சாக்லேட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. இதை கேட்டு நம்ம மட்மியும் ஃபீல் பண்ண நான் உனக்காக பண்ணது உனக்காக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹாஃப் கிளாஸ் ரூமுக்கு போகிறான். பட் இவன் நல்லா தள்ளி உள்ளேயா கேக் வச்சிருக்கா, அதனால கேக்கை கவனிக்கவே இல்லை. ஹாஃப் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போக அந்த கேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே மட்மி அப்படியே அவளோட அந்த எக்கனாமிக் கிளப்புக்குள்ளே வரா. இந்த கேக் உனக்காக பண்ணேன், பட் இந்த கேக் உனக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு லவ் ஃபெயிலியரான மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணி கேக் அப்படியே கசக்கி தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. திடீர்னு வந்து அப்படியே பார்க்குறா. என்ன நினச்சான்னு தெரில. கிளப்புக்குள்ளே வந்து பார்த்தா ஹாஃப் அங்கே நின்றுட்டு இருக்கான். மட்மி நீ வந்துட்டியா, எங்கே கேக்கு எல்லாத்தையும் வித்துட்டியா வச்சிருக்கியா, எனக்கு உன் கேக் சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல சாரி நான் கேக் பண்ணினேன் ஆனால் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல என்ன ஏன் இப்படி சொல்கிற, அதை நான் தூக்கி போட்டுட்டேன்னு சொல்கிறா. தூக்கி போட்டுட்டியா, ஏன், அதாவது நான் அதை ஒருத்தருக்காக ரெடி பண்ணேன், பட் அவங்களுக்கு காலையிலேருந்து நிறைய ஸ்வீட் அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து கிடச்சிருக்கு, ஸோ அதனால் அது தேவையில்லைன்னு தோணுச்சு தூக்கி போட்டேன்னு சொல்ல அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். இவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னது, ஐயோ நீ அதை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டேன், ஆல்ரெடி நான் எல்லாருக்கிட்டையும் போய் தான் சொன்னேன், உன்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு எந்த கேக்கும் கிடைக்கல எந்த கிஃப்ட்டும் கிடைக்கல, உன்னோட கேக்கு சாப்பிட்றதுக்காக நான் எதுவுமே வேணான்னு சொல்லி அப்படி சொன்னேன்னு சொல்ல சாரி இதுக்கப்புறம் இந்த கேக் உனக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லி டஸ்ட்பின்லேருந்து கேக்கை எடுத்து சாரி நான் உன்னை கஷ்டப்பட்டு செஞ்சு ஆனால் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேனேன்னு சொல்லி கேக்கை பார்த்து ஃபீல் பண்ணி மட்மி பேசிகிட்டே இருக்க. கேக்கை பிடுங்கி அப்படியே ஹாஃப் அதை சாப்பிட்றான். ஹாஃப் இது சாப்பிட்றியா நீன்னு சொல்ல ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கேக்கை சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்றாரு சார். மட்மி சிரிச்சிட்டே இருக்க. இந்த டைம் எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு கிடைச்ச பர்ஃபெக்டான கிஃப்ட்டு உன்னோட ஸ்மைல் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேக்குன்னு சொல்லி அப்படியே ரசித்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து வேலண்டைன்ஸ் டேக்கு கேக்கெல்லாம் சேல் பண்ணுறக்காக நம்ம செஃப் பையன் வர, அதான் நம்ம ஆட்டம் கூட சேர்ந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். அவன் கூட சேர்ந்து கேக்கெல்லாம் சேல் பண்ணுறக்கு ஆட்டமும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். என்னாச்சு நீ இன்னைக்கு எங்கேயும் போகலையான்னு சொல்லி ஆட்டமை பார்த்து அந்த செஃப் கேட்க, அதுவா எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை, பரவாயில்ல சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் கூவி கேக் விற்கலான்னு பார்த்துட்ருக்கான். ஒரு குட்டி பையன் அங்கே வரான். கேக் வாங்கணும்னு சொல்லி வர, யாருக்கு கேக் பார்க்குற, உங்கள் அம்மாக்கா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்டா அட பாவி பையிலேங்கிற மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இருக்கான் ஆட்டம். சரி செலக்ட் பண்ணுன்னு சொல்ல அந்த பையன் சுற்றி ஒரு கேக்கும் பார்த்துட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து யாருமே கேக் வாங்கலன்னு வெளியே வந்து நின்று கேக் இருக்குது குக்கீஸ் இருக்குது வாங்க ப்ரமோஷன் இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் கம்மியான டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோன்னு சொல்லி மாற்றி ஆட்டம் கத்திகிட்டே இருக்கா. ஆட்டமோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வராங்க. அவன் ஆட்டம் தானடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்க கொங்குத்தப்பா அவங்க கூட இருக்கான். வாடா போகலான்னு சொல்லி ஏன்டா டைமாக இங்கே ஜாயின் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஓ அப்படியா நாங்கள்லாம் சும்மா தாண்டா அப்படியே கரைக்கி ரூமுக்கு போகலான்னு வந்தோம், நீ தனியாக இருக்கியா, உன்னோட டேட் கோச்சிக்காது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் கிடையாது. ஓ அப்படியாடா சரிடா நாங்கள் சிங்கிள்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி வச்சுருக்கோம், வேணா நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் போக அப்படியே கொங்குத்தப் கரெக்டாக ஆட்டம் பக்கத்தில் வரான். ஆல்ரெடி நான் அவங்கக்கிட்ட பொய் சொன்னேன்னு சொல்லிட்டேன், எனக்கு அந்த மாதிரி யாரும் லவ்வர் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், நான் வரேன் இனிமேல் நீ கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கொங்குத்தப் போக அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஆட்டம் நின்றுருக்க. செப்பு கேட்குறான் என்னாச்சு அது உன் ஃப்ரெண்டானு. ஆமாம் அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல சரி இதை நீ பார்த்துக்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போக அப்படியே ஆட்டம் சுற்றியும் பார்க்குறான். எல்லாம் அவங்க பேரோடு இருக்கிறத பார்த்து சாருக்கு வயிறு எரியுது போல, நமக்கு மட்டும் இருந்து கூட இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் அந்த குட்டி பையன் வந்தான்ல அந்த பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோடு அங்கே வந்து நிற்கிறான். அப்படியே உனக்கு என்ன வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ, இந்த ஷாப்பில் தான் நான் வாங்கினேன்னு சொல்ல எனக்கு குக்கீஸ் பிடிக்காதுன்னு தெரியும்ல எதுக்கு வாங்கிட்டு வந்தேன், சரி கேக்கே நீ பார்த்து வாங்கிக்கன்னு சொல்ல இப்படியே டென்ஷனாக என்கிட்ட பேசிகிட்டே தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணிவிடுவேன்னு சொல்லி அந்த பாப்பா சொல்கிறா. அதை கேட்டோடனே அட பாவிகளா பிரேக்கப்பா, இன்றைக்கி என்ன டே வேலண்டைன்ஸ் டே, உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், இன்றைக்கி போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அது இதுன்னு கத்திட்டே ஆட்டம் பேச ஒரு வேளை இந்த அங்கிளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு வேளை ஒரு
மாதிரி பேசுகிறாரு, வா ஓடிடலான்னு சொல்லி 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அட பாவிகளான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே அப்படியே அவன் உட்காந்துருக்க. கரெக்டாக அங்கே நோப் கையில் ஒரு பொக்கேயோட வராங்க. வந்தவுடனே ஆட்டம் நீங்கள் என்ன பண்ணுற, பார்ட் டைம் ஜாபான்னு சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான். அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், ஸ்கூலில் இல்லாமல் வெளியே இருக்கும், ஸோ உனக்கும் கொங்தப்புக்கு என்ன ரிலேஷன்ஷிப், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானான்னு கேட்குறாரு. ஆட்டம் அப்படி யோசிச்சுட்டே சொல்கிறான், சாரி சார், அன்றைக்கி வெளியே அவனை கூப்பிட்டது நான் தான், அவன் கையை பிடிச்சதும் நான் தான், ஃபோர்ஸ் பண்ணி தான் கையை பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இப்போ பிரேக்கப் பண்ணியாச்சு, நாங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே நோப் சாருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே. கரெக்டாக அங்கே அந்த செஃப்பு ஷின்னு வரான். ஷின் வந்தோடனே நோப் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, உன்னை பார்க்க தான் வந்தேன் இந்த அப்படின்னு சொல்லி பொக்கே கொடுக்க தேங்க்யூ அப்படின்னு சொல்ல அப்போ தான் புரியுது, ஓ நீங்கள் சொன்ன அந்த ஆள் இவங்க தானா, அப்போ நீங்கள் 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. நினச்சி கூட பார்க்கல ஆட்டம். அதுக்கப்புறம் உட்காந்து ஆட்டம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் இதை மறைக்கிறேன்னு எனக்கு தெரியல, கொங்டப் மேலே உனக்கு லவ் இருந்தால் வெளியே சொல்ல வேண்டியதானேன்னு சார் சொல்ல, அது எப்படி நான் வெளியே சொல்ல முடியும், இதனை பார்த்தா மற்றவங்க எல்லாம் தப்பாக பேசுவாங்க, என்னை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, கொங்டப்பை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது, அதுக்காக தான் இதை பற்றி நான் வெளியே சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஸோ அதனால தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க. லவ்ங்கிறது லவ் தான், அதில் இது அதுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நீ சாப்பிட்ற கேக்கு சாக்கோலாவாக இருக்குது, சாக்லேட் குக்கீஸ் இருக்குது, சாக்லேட் கேக்ஸ் இருக்குது, சாக்லேட் தான் அது, ஃபார்ம் மட்டும்தான் வேறு. ஸோ நம்ம எப்படி வேணாலும் அதை சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் லவ். லவ்ங்கிறது லவ் தானே, எப்படி வந்தால் என்ன, ஏன் நீ இதை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. சரி ஓகே நான் கிளம்புறேன், முதல்ல நான் கொங்டப்பை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அப்படியே எந்திரிக்க, ஒரு நிமிஷம் இரு, இந்தா கொண்டு போய் சாக்லேட்ஸ் கொடு, அதுக்கப்புறம் இன்றைக்கி நீ வர வேணாம், எனக்கு தான் இன்னொரு கை கடிச்சிச்சு இல்லைன்னு சொல்லி நோபோட ஷோல்டரில் கை போட, ஓகே ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ கிளம்புன்னு சொல்ல வேகமாக குக்கீஸை வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டே இருக்கான் ஆட்டம். அங்கே கரைக்கு ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே இவங்க தேடி போன கொங்டப்பை அங்கே இல்லை. கொங்டப் எங்கடான்னு சொல்லி அந்த கேப்டன் பையன்கிட்ட கேட்க, அவன் இப்போ தான்டா போனான்னு சொல்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, இந்த குக்கீஸை நான் கொடுத்தேன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வெளியே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே கொங்டப் வரான். ஆட்டம்னு கூப்பிட, நீ எப்படி இங்கே வந்த, நான் உன்னை தேடி உன்னோட ஷாப்புக்கு போனேன், அங்கே நீ இல்லைன்னு சொன்னாங்க, சரி உன்னை பார்க்கலாம் நீங்கள் வந்தேன், இந்தான்னு சொல்லி ஒரு அழகான ரோஸ் அவன் கையில் கொடுக்க, அவன் பார்த்துட்டு, நான் எல்லாத்தையுமே நோப் சார்கிட்ட கேட்டேன், நீ எனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி, இதுக்கப்புறம் இதுதான் லவ்னு எனக்கு தெரியுது, ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் லவ்னா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர குடுகுடுன்னு ஓடி வந்து ஆட்டம் அப்படியே அவன் வாய மூடிட்டான். இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாதன்னு சொல்ல, இல்லை நான் பேச வந்ததை பேசிடுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் யாரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பதிலை சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டே இருக்க. ஆட்டம் அப்படியே கொங்டப்போட கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு வரான். கரைக்கு ரூமுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் அப்படியே கொங்டப்போட கையை பிடிச்சிட்டு, நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி 2 பேரும் எங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கரைக்கு ரூமில் 2 பேரும் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து மட்மியை ஹாஃப் ட்ராப் பண்ண ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி டக்குன்னு முதுகில் கை வைக்கிறான். என்னன்னு சொல்லி அவள் திரும்பி கேட்க, ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன்னு ஹாஃப் அப்படி வேகமாக அந்த பக்கம் போக, என்னென்னு ஒன்றும் புரியாமல் வேகமாக போய் ரூமில் கண்ணாடியில் பார்க்க பின்னாடி பெருசாக ஒரு ஹார்ட்டின் போட்டிருக்கு. ஒரு வழியாக இவங்க ஜோடியும் செட் ஆயிடுச்சு, அவங்க ஜோடியும் செட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம நோப் சார் அப்படியே சீன் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. இந்த எபிசோடை அப்படியே டான்ஸு பாட்டுன்னு இதோடு இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு கண்டிப்பாக ரொம்ப க்யூட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிஸ்ஸிங் சீன் இருக்குது, ட்ரை பண்ணி என்ன பண்ண போகிறானுங்களோ தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.